முகம் அழகா இருக்கு என்ன விட ஆசீர்வாதம் ஆட்சி இருந்தது. ஒரு சுப்பிரமணிய சாமி உயர் நீதிமன்றத்துக்கே போக முடியல, அடிச்சு விரட்டி விட்ட ஆட்சியெல்லாம் இருந்தது. இப்ப பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா உங்க அம்மாவை போய் எழுப்பி கேட்கணும், எங்களை கேட்கக்கூடாது. உங்க அப்பா வந்தான்னு சொன்னா ஹெட்கே வர, உங்க அப்பா வந்தான்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்களை, உங்க அப்பா வந்ததுன்னு சொன்னா உங்களுடைய முன்னோடிகளை. உங்க அப்பா பத்தி எங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கே உங்க மனைவி பத்தி கவலை, எங்களுக்கு என்ன கவலை? நீ சம்பாதிச்ச பணம் ஒண்ணுது, நீ வாங்கின டிகிரி ஒண்ணுது, நீ பெற்ற ஒழுக்கம் ஒண்ணுது, எல்லாம் நீ சம்பாதிச்சது. சாதி நீ சம்பாதிச்சதா? என்ன பெரியவன் சொல்லிக்கிற சாதி சம்பாதிச்சதா? நீ சம்பாதிக்கல. பேய் தலையை விரிச்சிட்டு ஆடுது, யாராலையும் அடக்க முடியல. அந்த பேயை அடக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்கின்ற பெயரில் ஒரு சிறிய மாநாட்டை ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆர்வீர் சகோதரர் எம்டிஆர் நாகராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அம்பத்தூர் பகுதி கழகத்தினுடைய இன்னொரு செயலாளர் ஆர்வீர் சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய இன்னொரு செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, மண்டல தலைவர் அன்பிற்குரிய பி.கே. மூர்த்தி அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றுகின்ற நீலகண்டன், உஷா ராஜேந்திரன், உஷா நாகராஜன், டாக்டர் சாந்தகுமாரி, ஆயிரம், நாகவல்லி, சண்முகம், சுந்தரராஜ், மோகன்குமார், லோகநாதன், பி.ஆர். இளங்கோ, ஜெகநாதன், பொற்செலியன், லட்சுமி ரங்கசாமி, ராமு உள்ளிட்ட நண்பர்களே, இங்கே சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற புரட்சி தமிழர் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அழுத்தமாகவும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த திரைப்பட நடிகர் புரட்சி தமிழன் அருமைக்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்களே, திராவிடர் கழகத்துடைய பிரச்சார செயலாளர் உரையாற்றிருக்கின்ற அருமை சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவராக இருக்கின்ற வழக்கறிஞர் அருமை தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் கமல் அவர்களே, பொற்குடி அவர்களே, எம்.ஏ. சேகர் அவர்களே, உமா சந்தானம் அவர்களே, நிறைவாக நன்றி உரை நிறுத்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் லால், விஜயகுமார் உள்ளிட்ட நண்பர்களே, மாவட்ட கழகத்தில், பகுதி கழகத்தில், வட்டக்கழகத்தில் பணியாற்றுகின்ற பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் கிட்டத்தட்ட 9:30 மணி ஆக போகிறது. அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சகோதரி அருள்மொழி அவர்கள் தத்துவார்த்த ரீதியாக நல்ல உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவருடைய சிறப்பை அவருக்கே உள்ள பாணியில் இங்கே நேர்த்தியாக விளக்கியிருக்கிறார். மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். தம்பி தமிழன் பிரசன்னா உரையாற்றுகிற போது மோடிக்கு உரிய பதிலை சொன்னதாக நம்முடைய சத்யராஜ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். எனவே இந்த 3 பேரும் என்னுடைய வேலையை வெகுவாக குறைத்திருக்கிறார்கள். அதிகமாக எனக்கு வேலை தரவில்லை. ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். மோடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏதோ இவருடைய பெருமையை நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற தமிழர்களில் முதன்மை தமிழராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதரை எப்படி பார்க்கிறது என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொன்னாலும் நாடாளுமன்றத்தில் நான் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற போது உரையாற்றுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றேன்.
அப்போது நாங்கள் யார் என்பதை அவர்களுக்கு சொன்னோம். இவர் யார் என்பதை நாடாளுமன்றத்தில் நான் பதிவு செய்தேன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டு 75 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அதற்காக ஒரு சிறப்பு தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அரசியல் சட்டத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற முகத்தான் அதற்கென்று ஒரு தனி விவாதத்தை தொடங்கி வைத்தார்கள். நீண்ட நேரம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் அது. அதுவேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசியல் சட்டத்தை பயின்றவன் என்ற வகையில் நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்னை இங்கே உரையாற்ற அழைத்தார். நான் அநேகமாக 4வது ஆளாக அந்த வரிசைப்படி முதலில் பிஜேபி தொடங்குவார்கள், அதற்கு பிறகு காங்கிரஸ், அதற்கு பிறகு அடுத்த இடத்தில் இருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ், அதற்கு பிறகு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி, அதற்கு பிறகு எண்ணிக்கை அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம். பிஜேபி தொடங்கி வைத்தது, காங்கிரஸ்காரர்கள் பதில் சொன்னார்கள். அதற்கு பிறகு மேற்கு வங்காளத்திலே பேசினார்கள், அகிலேஷ் பேசினார். எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம், அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றினாரா? திமுக இருக்கிறார் TR பாலு, உங்களை பிடித்து சிறையிலே போடவில்லையா? மேற்கு வங்கத்தில் அவரை பிடித்து சிறையிலே போடவில்லையா? அகிலேஷ் அவர்களை உங்களுடைய தந்தையாரை சிறையிலே பிடித்து போடவில்லையா? அரசியல் சட்டத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம், ஆனால் எங்களை திட்டி நீங்கள் பேசுகிறீர்களே என்று அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பிஜேபியின் சார்பிலே வலுவான குரலை எழுப்பி ஏதோ தாங்கள் சாதித்து விட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி, எத்தனை பேர் அடி வாங்கினீர்கள், பாலு நீங்கள் அடி வாங்கவில்லையா என்றெல்லாம் கேட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றுகிற போது நான் சொன்னேன், மிக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன், அவர்களுக்கும் புரிய வேண்டும். அதே நேரத்தில் காங்கிரஸ் காலத்தில் மிசா காலத்தில் திராவிட முன்னேற்றத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமையை உலக அறிவதற்காக அல்ல, இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் ஏன் கூட்டணி வைத்தோம் என்று கேட்டார்களே, அதற்கும் விளக்கம் சொல்ல வேண்டும். அவர் எந்த இடத்துல இதற்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். ஏன் காங்கிரஸ் இன்றைக்கு எதிர்த்தோம்? எங்கள் இடத்துல ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்றைக்கு ஏன் காங்கிரஸ்ல கூட்டணி வைத்திருக்கிறோம்? எங்கள் இடத்துல ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த வேறுபட்ட அடையாளங்கள் ஒரே இடத்தில் இருந்து அரசியல் சட்டத்தை எப்படி காப்பாற்றுகிறது? அங்கே ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த 3 அடையாளமும் ஒரு இடத்திலே சங்கமிக்கிற புள்ளிதான் தமிழ்நாடு. அந்த மனிதர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். காங்கிரஸ்காரருக்கே புரியவில்லை. அன்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி இடத்திலே வெளியிலே வந்து கேட்டார், இவையெல்லாம் நடந்ததா என்றெல்லாம் கேட்டார். அதற்கும் பதில் சொன்னேன். எப்படி சொன்னேன் தெரியுமா? இந்த அவைக்கு ஒன்று தெரியாது, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இங்க இருக்கிற மோடிக்கோ இங்க இருக்கிற அமித்ஷாவுக்கோ ஒன்று தெரியாது. எல்லோரும் மிசா மிசா என்று சொல்லுகிறீர்கள். அந்த மிசாவில இருந்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஏன் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறது கேட்கிறீர்கள். காரணத்தை நான் சொல்லுகிறேன். பெஞ்சமின் மொலாய்சி என்று ஒரு கணியன் இருந்தான் தென்னாப்பிரிக்காவில். தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் போர். கருப்பர்கள் அடிமையாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சந்தை பொருளாக விற்கப்பட்டார்கள். எவ்வளவு உயரம், எவ்வளவு மார்பகலம், எவ்வளவு திறன், அவனுக்கு ஒரு விலை, அவனை விட்டு விடலாம். அவர்களை ஒரு கமர்ஷியல் லக்கேஜாக வைத்திருந்தார்கள், வணிக பொருளாக விற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் பிறகு வந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. அந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய 27 ஆண்டுகளை சிறையிலே கழித்தானே, அந்த காலகட்டத்தில் அவனுக்காக குரல் கொடுத்த ஒரு கவிஞன் பெஞ்சமின் மொலாய்சி. அந்த பெஞ்சமின் மொலாய்சி எழுதிய ஒரு கவிதையில் ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணே ஒரு கவிஞர். நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன். அந்த பெண் சிறைப்படுத்தப்படுகிறாள். எதற்காக? அந்த வெள்ளை ஆட்சியுடைய உக்கிரத்தை, அந்த வெள்ளை ஆட்சியுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து பேசினால், பாடினால், கவிதை எழுதினாள் என்பதற்காக அந்த பெண்ணை சிறைக்கு அனுப்புகிறார்கள். காவல்துறையை பிடிக்கிறார்கள். பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் நான் சொன்னேன், நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட அந்த பெண்மணியை நீதிபதி பார்த்து கேட்கிறார். அது கேட்க வேண்டிய வழக்கம். அதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கிற நடைமுறை. அதுதான் இங்கேயும் இருக்கிறது. யார் ஒரு கைதியையும் அவர்களை போலீஸ் சிறைப்படுத்தினால் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் 24 மணி நேரத்திலோ அல்லது அவருடைய ஒத்துழைப்பை பெற்று, அனுமதியை பெற்று 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் விசாரிப்பதற்கு அனுமதி பெற்று அதற்கு பிறகு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். அப்படி பெண்ணாக இருந்தால் அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பெண்ணுக்கு ஏதாவது கொடுமை நிகழ்த்தப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷனில், காவல் நிலையத்தில் என்று விசாரித்து எழுத வேண்டும். நீதிபதி கேட்கிறார். அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள்.
பக்கத்திலே 4-5 காவலர்கள், கையிலே லத்தி இருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் நீதிபதி, அம்மா, இந்த 4 நாட்கள் 5 நாட்களாக உங்களை விசாரித்தார்களே, அந்த காவல் நிலையத்தில் உங்களுக்கு ஒன்றும் துன்பம் நேரவில்லையே என்று கேட்கிறார். நம்மளும் இப்படிதான் சொல்றோம், அடியெல்லாம் வாங்குறோம், உதையெல்லாம் வாங்குறோம், யாரும் சொல்றது இல்லை. இந்த ஆட்சியில் இல்லை, அந்த ஆட்சியில. எந்த ஆட்சியில முகம் அழகா இருக்கு என்ன விட நாங்க ஆசீர்வத்தன ஆட்சி இருக்கின்றது. ஒரு சுப்பிரமணிய சாமி உயர்நீதிமன்றத்துக்கே போக முடியல, அடிச்சு விரட்டி விட்ட ஆட்சியெல்லாம் இருந்தது. இப்ப பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா உங்க அம்மாவை போய் எழுப்பி கேட்கணும், எங்களை கேட்கக்கூடாது. அப்போ அந்த பெண் கவிஞரை பார்த்து, உனக்கு நான் சட்டமன்றத்தில் காவல் நிலையத்தில் ஏதாவது கொடுமை நிகழ்ந்ததா? அந்த பெண் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். போலீஸ்காரர்கள் கண்களால் மிரட்டுகிறார்கள். அவள் சொல்லுகிறாள் நீதிபதியத்தில், எனக்கு எந்த கொடுமையும் நடக்கவில்லை. மேடம் நீதிபதிகளே, ஒன்றே ஒன்று, என் பக்கத்தில் இருக்கிறார் இந்த போலீஸ்காரர், அவர் கையிலே இருக்கின்ற லத்திக்கு விந்து பீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் இந்நேரம் கற்பம் தெரித்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அழுகிறார். நீதிபதிக்கு புரிந்து விட்டது. இதே மாதிரி முழு நாடாளுமன்றம் ஸ்தம்பித்தது அந்த கவிதையை கேட்டுவிட்டு. ஒரு நிமிடம் நிறுத்தினேன் நாடாளுமன்றத்தில். இது தென்னாப்பிரிக்காவில் மட்டும் நடக்கவில்லை, இங்கேயும் நடந்தது. ஒரு இளைஞன் 23 வயது, திருமணமாகி 2 மாதம் கூட முடிவடையவில்லை, வசந்தத்தை தூக்க வேண்டிய வயது, தேர்தலுக்கு போக வேண்டிய பருவகாலம். ஆனால் அந்த இளைஞன் சிறைப்படுத்தப்படுகிறான். சிறைப்படுத்தப்பட்டு சிறையிலே தாக்கப்படுகிறான். அந்த இளைஞன் எப்போதும் அரக்கை சட்டை தான் அணிந்திருப்பான். அவருடைய தந்தை சிறையிலே பார்ப்பதற்கு போகிறார். எப்போதும் அரக்கை சட்டை அணிகின்ற வழக்கம் உடைய தன் மகன் ஏன் இன்றைக்கு முழுக்கை சட்டை அணிந்திருக்கிறான் என்று பார்க்கிறார். அந்த தந்தை சாதாரண தந்தை இல்ல, அதிபுத்திசாலியான தந்தை. கண்ணாலேயே இந்த உலகத்தை அளக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வலிமை உள்ளவர். அவர் கேட்கிறார் தன் பையனை பார்த்து, என்ன முழுக்கை சட்டை போட்டிருக்கிறாய், உன்னை அடித்தார்களா என்று கேட்கிறார். அந்த இளைஞன் 23 வயதில் அவ்வளவு திடகார்த்தத்தோடு, எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், தேசத்திற்கு ஏற்பட்ட காயத்தை, ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட காபத்தை காப்பாற்றுங்கள், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இளைஞன் சொன்னான். அந்த இளைஞனுக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த தந்தைக்கு பெயர் கலைஞர் மு கருணாநிதி என்று சொன்னேன். நாடாளுமன்றம் ஸ்தம்பித்தது. அதற்கு பிறகு நாங்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தோம்? இந்த தவறுகளுக்கெல்லாம் இந்திரா காந்தி நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. அவர் கொண்டு வந்த சட்டத்தின் பெயரால் இங்கே இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி செய்தார். இந்த கொடுமனை எல்லாம் செய்த நேரத்தில் மீண்டும் எங்களோடு கூட்டணியை வைத்து இதே கடற்கரையை வந்து நடந்த தவறுகளுக்கெல்லாம் மனம் திறந்த பகிரங்கமான மன்னிப்பை கேட்டார். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது அப்போது. ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்ததை ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நடந்ததற்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காது என்று ஜனநாயக ரீதியாக தன்னுடைய வாக்குமூலத்தை ஒப்புவித்த தலைவிதான் இந்திரா காந்தி. ஏன்னா நேருடைய புள்ள. அதனாலதான் நாங்க சொல்றோம், உங்க அப்பா வந்தாலும் சொல்றது உங்க அப்பன் இல்ல. உங்க அப்பா வந்தான்னு சொன்னா ஹெட்கேவரை, உங்க அப்பா வந்தான்னு சொன்னா RSS தலைவர்களை, உங்க அப்பா வந்தான்னு சொன்னா உங்களுடைய முன்னோடிகளை. உங்க அப்பா பத்தி எங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கே உங்க மனைவி பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு என்ன கவலை? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட சித்தாந்தவாதிகள் யார் மூணாவது இருந்தாலும் அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த முதலமைச்சர் தான், அந்த 23 வயது இளைஞர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன், இந்த அனுபவத்தோடு இந்தியாவில் சமகாலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதரோடு ஒப்பிடக்கூடிய இன்னொரு தலைவனை காட்டுங்கள் என்று கேட்டேன். காட்ட முடியாது, யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பல தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எத்தனை திட்டங்கள் நீங்க சுருக்கமா முடிச்சிட. இந்த ஆட்சி வரும்போது நிலைமை என்ன? ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாது, ஃபுல்லா கொரோனா, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாது. முதலமைச்சரே காசு தான் போனார். எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் பிரேதம், ஆக்சிஜன் இல்ல, மருந்து இல்ல, ஆஸ்பத்திரியில. இவர் எப்படி சமாளிக்க போகிறார்? உச்சகட்டத்திலே நோய், இன்னொரு பக்கத்துல 6 லட்சம் கோடி கடன், எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு போன கடன். ஒரு பக்கத்துல கடன், ஒரு பக்கத்துல கொரோனா. முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சென்னை முழுக்க நடைகிறது, மூழ்குகிறது, பெரிய வெள்ளம். என்ன பண்ண முடியும்? ஆனா வாக்குறுதி என்ன கொடுத்தோம்? நாங்க ஆட்சிக்கு வந்தா 4000 ரூபாய் கொடுப்போம் காதுன்னு சொன்னோம். எப்படி கொடுக்க போகிறார்? ஆனால் கொடுத்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். இப்படி தொடங்கிய ஆட்சி எங்களுக்கு வர வேண்டிய கல்வித்தொகை 4000 கோடி வரல. எந்த புயலுக்கு நாங்கள் பேர் வச்சாலும், கஜா புயலாக இருந்தாலும், எந்த புயலாக இருந்தாலும் நாங்கள் கேட்டால் 3000 கோடி, எங்களுக்கு கொடுக்கிறது 300 கோடி.
குஜராத் நீ கொடுக்கிறது 3000 கோடி. இவ்வளவு பிரச்சனையை வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் ஆட்சியை நடத்துகிறார், அது பெரிதல்ல. ஆனால் இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகும் எங்களுடைய சித்தாந்தம் இருக்கிறது. ஏன் அவருக்கு பேர் ஸ்டாலினிசம்? அருள்மொழி அழகா சொன்னாங்க, நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா எங்க நிக்கிறாருன்னு சொல்றேன். எங்கள் தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. எங்களுடைய தத்துவம் பெரியாருடைய தத்துவம், எங்களுடைய தத்துவம் அண்ணாவினுடைய தத்துவம், அம்பேத்கருடைய தத்துவம், கலைஞருடைய தத்துவம். பிறவியினால் ஒரு பேதமாக இருக்க முடியாது. என்னை விட அறிவால் ஒரு பெரியவனாக இருக்கலாம், என்னை விட வருமானத்தில் ஒருவன் பெரியவனாக இருக்கலாம், என்னை விட உடல் பலத்தில் ஒருவன் பெரியவனாக இருக்கலாம். அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை விட மார்க் கூட வாங்கியிருந்தா நான் பெரியவன் தானே, என்னை விட பலசாலியா இருந்தால் பெரியவன் தானே, என்னை விட நேர்மையானவன் இருந்தால் பெரியவன் தானே, என்னை விட ஒழுக்கம் உள்ளவனாக பெரியவன் தானே. ஒருவேளை எங்க இடத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் அந்த கெட்ட பழக்கம் அண்ணன் சத்யராஜுக்கு இல்லைன்னா நான் அவருக்கு மரியாதை கொடுக்க முடியல. என்கிட்ட போய் பிடிக்கிற வழக்கு இருக்கு, அந்த வழக்கு கூட அவருக்கு இல்லை. என்னை விட ஒரு நல்லவர், அது அவராக பெற்றுக் கொண்டது. நீ சம்பாதிச்ச பணம் ஒண்ணுது, நீ வாங்கின டிகிரி ஒண்ணுது, நீ பெற்ற ஒழுக்கம் ஒண்ணுது, எல்லாம் நீ சம்பாதிச்சது. சாதி நீ சம்பாதிச்சதா? என்ன பெரியவன் சொல்லிக்கிற சாதி சம்பாதிச்சதா? நீ சம்பாதிக்கல. இந்த மேடையில் இருக்கிற யாரும் கவுண்டரா பிறக்கணுமோ, ஆயுதராவடா பிறக்கணுமோ, நாடாரா பிறக்கணுமோ எங்க அப்பா மட்டும் மனு போடல. நான் இந்த சாதியில் தான் பிறக்க வேண்டும் என்று எவனும் மனு போடவில்லை. ஆனால் 2000 ஆண்டு காலமாக ஒரு சாதியில பிறந்த காரணத்தினால் என்னால் படிக்க முடியல. 2000 ஆண்டு காலமாக ஒரு சாதியில பிறந்த காலத்தில் நான் வண்ணனாக இருக்கிறேன், நான் சலவை தொழிலாக இருக்கிறேன், நான் சவரம் செய்வனாக இருக்கிறேன், நான் கல்விரக்கரனாக இருக்கிறேன். இப்படி இருக்கிற காரணத்தினால் என் தாத்தா படிக்க முடியல. இதையெல்லாம் கேள்வி கேட்பது ஒரு இயக்கம் வேணும் இல்ல? அப்படி தோன்றிய இயக்கம் தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தத்துவத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் சொல்லும்ல. ஒரு பக்கம் நலத்திட்டங்கள், ஒரு பாப்புலர் கவர்மெண்ட், ஏழைகளுக்கு உதவுகிற அரசாங்கம். அந்த அரசாங்கம் வெறும் இலவச அரசாங்கம் சொல்லக்கூடாது. ஆனால் தான் கொண்டிருக்கிற இயக்கத்தை, அந்த இயக்கத்தினுடைய தத்துவங்களை அரியணை ஏற்றுகின்ற அந்த செயல் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் உண்மையான தத்துவ தலைவன். நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன். நமக்கு யார் ஆபத்து? இந்த RSS தான் ஆபத்து, இந்த மதவாதிகள் தான் ஆபத்து. இந்த மதத்தால் பிளவுபட்டிருக்கிற, சாதியால் பிளவுபட்டிருக்கிற மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மொழியால் ஒன்றிணைக்க வேண்டும், சமத்துவத்தால் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய தத்துவம். ஆனால் அந்த தத்துவத்தை தந்த பெரியார் இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் சைபர் RSS இல்ல. RSSக்கு எதிரான ஒரு தத்துவத்தை தந்தாரே தந்தை பெரியார், அந்த தத்துவ பிதாமகன் இந்த மண்ணில் வாழ்ந்த போது நமக்கு RSS ஆபத்து இல்லை. ஏன் நாடாளுமன்றத்தில் ஒருத்தவங்க இல்ல. அண்ணா வந்தார், 2 பேர். அப்ப RSS இல்ல, பிஜேபி இல்ல, ஜனசங்கம் பேர். கலைஞர் வந்தார், ஒரு 100 தாண்டினாங்க. சரி, 100 தாண்டிட்டாங்க, எப்படி கட்டுப்படுத்துறது? அவங்களுடைய ஒரு அலைன்ஸ் போட்டார். அப்ப எங்க ஆசிரியர் வீரமணிங்க கூட வருத்தம். ஆனா அலைன்ஸ் எப்படி போட்டார்னா, இங்க வா, உனக்கு என்ன முக்கியம்? பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டணும், உன் கொள்கை. 2வது கொள்கை, காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரம் அதை தூக்கணும். 3வது பொது சிவில் சட்டம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தனி சட்டம் இருக்கு, இஸ்லாமியர்கள் தனி சட்டம் இருக்கு, இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கு. அந்த தனித்தனி சட்டத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரே சட்டமா கொண்டு வரணும். இதுதான் என்னோட 3வது கொள்கை. இந்த கொள்கை தான் உனக்கு எனக்கு வேறுபாடு. சரி, 100 வந்துட்டேன், இந்தியாவை காப்பாற்றணும், ஒன்று சேருவோம். ஆனால் நான் உன்னோடு இருக்கிற வரை உன்னுடைய 3 கொள்கைகளையும் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு என்கிட்ட கையெழுத்து போடு. கையெழுத்து வாங்கி கொண்டு உள்ள போனோம். நல்லா தெரியும் இவன் குடியாரம் தான். சரி, ட்ரெயின் ஏறிட்டா ஒரே கூப்பே, டேய் போய் எக்மோர்ல இறங்குற வரைக்கும் என்னோட தண்ணி அடிக்க கூடாது, பாட்டில மூடி வை, பத்திரமா தான் இறங்கணும். நாங்க இருக்கிறது கோயில் அடிக்கல, மசூதி அடிக்கல. நாங்க இருக்கிறவரை மசூதி அடிக்கல. நாங்க இருக்கிறது காஷ்மீருக்கு பிரச்சனை இல்லை, நாங்க இருக்கிறவரை இஸ்லாமிற்கு பிரச்சனை இல்லை. நாங்க வெளியே வந்துட்டு அப்ப எல்லா பிரச்சனை வந்துருச்சு. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நான் இவரை பார்த்து வியந்து போவதற்கு காரணம், பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை, அண்ணா இருந்த போது 2 பேர், கலைஞர் இருந்த போது ஒரு 100 தாண்டாங்க. ஆனால் அவளை கட்டி போட்டார். இன்றைக்கு 400 தொட்டு தலையை விரிச்சுட்டு ஆடுது, பேய் தலையை விரிச்சுட்டு ஆடுது, யாராலையும் அடக்க முடியல. அந்த பேயை அடக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர். அதனாலதான் 2ஆம் உலக போருக்கு பிறகு ரஷ்யாவை கட்டமைத்த ஸ்டாலின் இருக்கிறாரே, அவருடைய பெயரை இவருக்கு வைத்தார். எனவே ஒரு நல்ல அரசாங்கம் மட்டுமல்ல, நலத்திட்ட அரசாங்கம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி நம்முடைய கொள்கைகளை காப்பாற்றும் ஒரு மகத்தான தலைவனை நாம் முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். இந்த தத்துவம் இருக்கிற வரைதான் தமிழன் வாழ்வான், தமிழ் வாழும். எனவே அந்த தத்துவம் ஆள வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைவன் இந்த நாற்காலியில் நீடிக்க வேண்டும்.
100 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று சொல்லி அவர் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.